என்ன மாதிரி ரேஷன் கடையில் மட்டும் போடுற அரிசி மாவு அரைக்கிறீங்களா இட்லிக்கு தோசைக்கு, இதை மாதிரி உளுந்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். உளுந்து ரொம்ப கம்மி செலவாகும் ரேஷன் அரிசிக்கு. கடை அரிசி நான் இட்லி அரிசி வாங்கவே மாட்டேன். ரேஷன் அரிசி மட்டும்தான் போடுவேன். 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து போட்டாலே போதும். குண்டு உளுந்து, கம்பெனி ஐட்டெல்லாம் கிடையாது. நல்லா ஆனால் குவாலிட்டியான உளுந்து ஹோல்சேல் கடையில் கேட்டு வாங்கிக்கின்னு வரணும். நல்லாயிருக்கும். அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கூட உளுந்து ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் உளுந்து ஊறினா போதும். அப்படியே ஊற வச்சிட்டாலோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் உளுந்தை ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்தாலே மாவு சூப்பராக இருக்கும். இட்லியும் நல்லா புசு புசுன்னு சூப்பராக ஊறுங்க. பச்சை குழந்தைக்கு கூட இந்த இட்லி ஊட்டலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ஹார்டாகவே இருக்காது. தோசை போட்டாலும் நல்லா நைஸாக வரும் தோசை. அந்த அளவுகளோட சுட்ட இட்லி தான் இது. நீங்களும் வேணால் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெத்தலை தீபமும் போட்டாச்சு. இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி, தக்காளி குழம்பு ஒரு மாதிரி தண்ணியாக நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு. சாதம், ரசம், கருணக்கிழங்கு பொரியல், கேரட் பொரியல் சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த கருணக்கிழங்கு பொரியல் பிள்ளையாக கருணக்கிழங்கு அரைஞ்சி தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்து கொடுங்களா. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எதனா ஒரு காய் பிள்ளைங்க சாப்பிட்டா சரி தான். அதனால் செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.